தேவதாஸ் அண்ட் சந்திரா டிசி இந்த படம் நேத்து தாங்க நான் பார்த்தேன். எனக்கு டைம் கிடைக்கல. சாரி, இது வந்து லேட் ரிவ்யூ தான். நான் தியேட்டருக்கு போனோடனே எல்லாம் மலாய்க்காரங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ஏதோ சீலாப்பன் ஹாலில் பூந்துட்டு நான் பார்க்குறேன். இந்த டிசி படம் பார்க்கறதுக்குன்னு வந்து மலாய்க்காரங்களாம் வந்திருக்காங்க. அப்பனா பார்த்துங்க இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து ஐ திங்க் இப்போ லிமிடெட் ஆயிருச்சு சினிமாஸ்லாம். வேணா செக் அவுட் பண்ணுங்க. சரி, நான் ஹானஸ்டா இந்த படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்றேன். ஸோ இது பேசிக்கலி வந்து இது படம்னு சொல்றதை விட இது வந்து ஒரு மியூசிக்கல் மூவின்னு சொல்லலாங்க. ஏன்னா அனிருத் வந்து பிச்சு எடுத்துட்டாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட். சரி, படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வன்முறை வயலன்ஸ் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு. சோ இது வந்து 18 மேலதான் வந்து இந்த படம் வந்து போய் பார்க்கணும். அடல்ட்ஸ் படம். இந்த படத்துல வந்து சில சீனு டயலாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். இதுல வந்து என்ன பிரச்சனைனா, என்னதான் கதை, இந்த ஹீரோ எதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு, அவரோட கோல்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருக்கும். வந்து என்ன தீவிரவாதியா, எக்ஸ்ட்ரீமிஸ்டா, ஏன் வந்து போலீஸ் வந்து தேடுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இந்த படத்துல எனக்கு இந்த 2 கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஒன்னு வந்து சந்திரா, அதாவது வாமிகாவா நடிச்சது. இந்த படத்துல நடிச்சது சஞ்சனா. இந்த 2 கேரக்டர் வந்து ரொம்ப அழகா அந்த பியூட்டிஃபுல்லா வந்து அந்த காதல் உணர்வுகளை வந்து அந்த காட்டுற விதம், அதுக்கு தகுந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வர்றதெல்லாம் வந்து செம்மையா இருக்குங்க. அப்படியே நீங்க அந்த படம் பார்த்துட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து அந்த 2 கேரக்டர் தான் வந்து அந்த மைண்ட்ல நிக்கும். லோகேஷ் கனகராஜ் as a டைரக்டரா வந்து இப்ப வந்து ஆக்டரா இருக்காரு. நீங்க வந்து அவர் பார்க்கும்போது இவர் பார்த்தா நிறைய படம் நடிச்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாரு. கோர்ஸ் முடியெல்லாம் ரொம்ப வச்சுக்கிட்டு அழுக்கா மீச தாடி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருப்பாரு. இந்த படத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு டார்க் ஷேட், கிரே ஷேட், அது எப்படி வேணா எடுத்துக்கோங்க. என்ன ஒரு முக்கியமா வந்து இந்த பிள்ளைங்களோட எஜுகேஷன் பத்தி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த உமனோட எம்பவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ அது தவிர்த்து வந்து இந்த படத்தோட அந்த ஜேர்னி நீங்க பார்க்கும்போது லைக் இங்க போறாங்க, அங்க போறாங்க, ஓடுறாங்க, போலீஸ் பிடிக்குது, திரும்ப தப்பிக்கிறாங்க. சோ அது வந்து லைக் என்னதான் சொல்ல வராங்கன்னு அதுல மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் நீங்க பார்க்கும்போது அந்த மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் வந்து அந்த மியூசிக் வந்து உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த மூவி ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கார்த்திக்.